அப்பதான் வந்து தினமணி கதிரில் வந்து ஒரு கார்ட்டூன் போடுறாங்க, வந்து பரபிரம்மம்னு சொல்லிட்டு தலைவிரி கோலத்துல ஒரு பொண்ணு இருக்க மாதிரி போட்டு பரபிரம்மம் கதைவசவு தயாநிதி அப்படின்னு போறாங்க. அப்புறம் கலைஞர் அதை பார்த்துட்டு பரபிரம்மம்னே ஒரு நாடகத்தை எழுதி அந்த நாடகத்தையும் அரங்கேற்றுகிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்போ என்னன்னா, நீங்க சொன்னது மாதிரி 1952 தேர்தலில் வந்து திமுக புறக்கணிக்கிறது. நீங்க நல்லா யோசிச்சு பார்க்கணும். காங்கிரஸ் கட்சி தான் அன்னைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய இயக்கம். இந்தியா முழுக்கவே ஒரு மிகப்பெரிய இயக்கம். காங்கிரஸ் தான் இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தது. அது மிகப்பெரிய மக்கள் செல்வாக்கை பெற்றிருக்கிறது அப்படிங்கிறப்ப, அதற்கான எதிர்குரல் அப்ப வந்து இங்கிருந்து வலுவாக எழுந்து கொண்டு வருகிறது. அப்ப திமுக அப்படிங்கிறது ஆரம்பிச்சு 3 ஆண்டுகள் தான். 49ல திமுக ஆரம்பிக்கிறாங்க. 52ல பராசக்தி இருக்குது. அந்த 3 ஆண்டுகள்ல காங்கிரஸ் கட்சிக்கு எதிரான கருத்துக்களை வந்து மக்கள் மத்தியில பரப்பியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி திராவிட கழகத்திலிருந்தே அவங்க பரப்பிட்டு இருந்தாலுமே கூட, இது ஒரு புதிய சுதந்திர இந்தியா ஒரு அரசு உருவாகி உருவாகி ஆட்சி கட்டில் அமர்ந்து விட்டது காங்கிரஸ் கட்சியினுடைய அரசு அப்படிங்கிறப்ப, அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல இப்படியான ஒரு திரைப்படம் இருக்கிறது. அது காங்கிரஸ் கட்சியினுடைய நடைமுறைகளையும், சமூகத்தில் வந்து இவங்க எதை ஆதிக்கம் நினைக்கிறாங்களோ, அந்த ஆதிக்கத்தையும் கடுமையாக விமர்சிக்கக்கூடிய ஒரு திரைப்படமாக இருக்கிறது அப்படிங்கிறது வந்து, அது மிகப்பெரிய அளவிலான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது.